ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். 6th ஸ்டாண்டர்ட் இயல் 5 இப்போ நம்ம பார்க்கலாம். ஆசாரக்கோவை, கண்மணியே கண்ணுரங்கு, தமிழர் பெருவிழா, மனம் கவரும் மாமல்லபுரம், மயங்கொலிகள், திருக்குறள். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஆசாரக்கோவை. நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை கூறக்கூடிய 8 நல்லொழுக்கங்கள் என்னென்ன? பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாது இருத்தல், கல்வி அறிவு பெறுதல், பிறருக்கு உதவுதல், அறிவுடையவராய் இருத்தல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல். ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் வன்கயத்தூர். வன்கயத்தூரில் தான் பெருவாயின் முள்ளியார் பிறந்தார். ஆசாரக்கோவை அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு, இதுதான் பொருள். ஆசாரக்கோவைனா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டது. பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை ஆகும். தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து என்ற பாடலில் எந்த நாட்டின் பெருமை கூறப்பட்டுள்ளது? சேரநாடு. தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து சேர நாட்டினுடைய பெருமை இந்த வரிகளில் தெரிகிறது. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி என்ற பாடலில் சோழ நாட்டினுடைய பெருமை கூறப்பட்டுள்ளது. குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி என்ற பாடலில் பாண்டிய நாட்டின் பெருமை கூறப்பட்டுள்ளது. சேரநாடு முத்தேன், சோழநாடு முக்கணி, பாண்டிய நாடு முத்தமிழ். தாலாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாள் என்பதன் பொருள் நாக்கு. நாவை அசைத்து பாடுவதால் தாளாட்டு, தாள் குட்டல் ஆட்டு, நாவை ஆட்டு அப்படிங்கிற பொருள் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல்தான் தாலாட்டு. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழர் மரபு. பொங்கல் விழா தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. உழவர்கள் ஆடித்திங்களில் விதைப்பர், தைத்திங்களில் அறுவடை செய்வர். பொங்கல் விழா தமிழர் திருநாள், உழவர் திருநாள், அறுவடை திருவிழா என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. பொங்கல் திருநாள் 2 முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் நன்னூல். மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அக்காலத்தில் மழை கடவுளை வேண்டி போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒலி எழுப்பி போற்றுவர். திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் நாள் தொடங்குகிறது. திருவள்ளுவர் தினம் தை 2ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல். மாடு என்னும் சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருள். மஞ்சு விரட்டுவின் வேறு பெயர்கள் மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா பொங்கல் விழா. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் பஞ்சாப் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழா உத்தராயன் என்ற பெயரில் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவர் பொது ஆண்டுக்கு முன் கிமு 31 பிறந்தவர். திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். 2018 அப்படின்னா அது கூட 31 கூட்டினோன்னா 2049 வரும். கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் தோரணம் கட்டுவர். பழையன கழிதலும் புதியன புகுதலும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண துன்பம் தரும். மற்போரில் சிறந்தவன் நரசிம்மவர்மன். மாமல்லன் என்ற பட்டப்பெயர் யாருக்கு உண்டு? நரசிம்மவர்மன். ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட ரதக்கோவில், ரதம்னா தேர், எங்கே இருக்குன்னா மாமல்லபுரத்தில் இருக்குது. பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடமும் மாமல்லபுரம் தான்.
முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? முதலாம் நரசிம்மவர்மன் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் முதலாம் மகேந்திரவர்மன். நரசிம்மவர்மனின் தந்தை தான் முதலாம் மகேந்திரவர்மன். மாமல்லபுர சிற்பங்கள் 4 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது. சிற்பக்கலைகளின் உச்சம் எதுனா அர்ஜுனன் தபசு. அர்ஜுனன் தபசை தான் சிற்பக்கலைகளின் உச்சம்னு சொல்லுவாங்க. அர்ஜுனன் தபசுவின் வேறு பெயர் பாகீரதன் தவம். பாகீரதன் தவம். ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டுள்ள இடம்தான் மாமல்லபுரம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் மாமல்லபுரம். சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கால் கோயில்கள், புடைப்புச் சிற்பங்கள். 4 வகை சிற்பக்கலைகளும் காணப்படக்கூடிய ஒரே இடம் மாமல்லபுரம். மாமல்லபுரம் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மகாபலிபுரம்னு அழைக்கப்படுது. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்பர். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8 எழுத்துக்கள் இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் 3 சுழினா 2 சுழினா. அடுத்தது ந ல ழ ள ர ர. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து ந. 3 சுழினா இருக்கு இல்லையா? நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து ந. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து 2 சுழினா. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் ந என்ற எழுத்து பிறக்கிறது. இட்டு இன்னு இத்து இந்து இரு இன்னு ஆகியவை இன எழுத்துக்கள். தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம். தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம். ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்று அழைக்கப்படுகிறது. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து எது? ல. நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் ல. பொது லகரம் சொல்லுவோம், அந்த ல தோன்றும். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து ழகரம், சிறப்பு ழகரம். நாவின் நுனியை மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் தோன்றும் எழுத்து எது? ரகரம், இடையின ரகரம். நாவின் மேல் பகுதி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து வல்லின ரகரம். த என்னும் எழுத்துக்கு முன் இன் என்னும் எழுத்து வரும், தன்னகரம். ரா என்னும் எழுத்துக்கு முன் 2 சுழியின் வரும், அப்போ அது ரன்னகரம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதணும். சிரம் என்பது தலை, இலைக்கு வேறு பெயர் தழை, வண்டியை இழுப்பது காலை, கடலின் வேறு பெயர் பறவை, பறவை வானில் பறந்தது, கதவை மெல்ல திறந்தான், பூ மனம் வீசியது, புலியின் கண் சிவந்து காணப்படும், குழந்தைகள் பந்து விளையாடினர், வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். மயங்கொலிப்பிழை. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. அதில் என் வீடு அப்படிங்கிறது எண்ணுக்கு 2 சுழியின் வரும், மனத்துக்கு 3 சுழினா வரும். தேர் திருவிழாவிற்கு சென்றனர். தேர் திருவிழா, லாவுக்கு பதில் ழா வரும். சென்றனர் 2 சுழியின் வரும். வாழை பழம் இல்லை, வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக. பொருள் பயன்படுத்தியது வால், பூனைக்கு உள்ளது வால், வாசலில் போடுவது கோலம், பந்தின் வடிவம் கோலம். கதிரவன் மறையும் காலையில் உதித்து. சரியான வரிசை. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் திருவள்ளுவர். அமிழ்தே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. விருந்தினரின் முகம் எப்போது வாடும்னா நம் முகம் மாறினாலே அவர்களுடைய முகம் வாடி போயிடும். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் முடிவில் அழிந்துவிடும். நிலையான செல்வம் என்பது ஊக்கம்தான். தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கம் தானே வழி கேட்டு கொண்டு செல்லுமா. தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் என்பதன் பொருள் எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக. ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார். ஊக்கமது கைவிடேல் என்பது ஔவையாரின் ஆத்திச்சூடி. ஊக்கமது கைவிடேல் என்ற பாடலுக்கு தொடர்புடைய திருக்குறள் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். நாம் எந்த அளவு ஊக்கத்துடன் செயல்படுகிறோமோ அந்த அளவிற்கு வெற்றி கிடைக்கும் என்று பொருள் தரும் திருக்குறள். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. சொல்லும் பொருளும்
நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவு, பிறருக்கு உதவி செய்தல், நட்டல், நட்பு கொள்ளுதல், நந்தவனம், பூஞ்சோலை, பார், உலகம், பண், இசை, இழைத்து, செய்து. பிரித்தெழுதுக. நன்றி அறிதல், நன்றி கூட்டல் அறிதல், பொறையுடைமை, பொறை கூட்டல் உடைமை, பொருளுடைமை, பொருள் கூட்டல் உடைமை, பாட்டு செய்து, பாட்டு கூட்டல் இசைத்து, கண்ணுரங்கு, கண் கூட்டல் உறங்கு, தாலாட்டு, தாள் கூட்டல் ஆட்டு, போகி பண்டிகை, போகி கூட்டல் பண்டிகை. சேர்த்தெழுதுக. அறிவு கூட்டல் உடைமை, அறிவுடைமை, இவை கூட்டல் எட்டும், இவை எட்டும், உள்ளுவது கூட்டல் எல்லாம், உள்ளுவதெல்லாம், பயன் கூட்டல் இலா, பயனிலா, வாழை கூட்டல் இலை, வாழை இலை, கை கூட்டல் அமர்த்தி, கையமர்த்தி, பொங்கல் கூட்டல் அன்று, பொங்கல் அன்று. தொகை சொற்களுடைய விளக்கம். முத்தேன், கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன், முக்கணி, மா, பலா, வாழை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். பொருள் வேறுபாடு அறிக. ஏரினா குளம், ஏரி மேலே ஏரி, கூரை வீட்டின் கூரை, கூரை கூரை படவை, வானம் வெடி, வானம் ஆகாயம், பனி வேலை, பனி குளிர்ச்சி, விளை பொருளின் மதிப்பு, விளை உண்டாக்குதல், விளை விரும்பு, இலை செடியின் இலை, இழை நூல் இழை, இழை மெலிந்து போதல். தமிழ்ச்சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொற்கள். நல்வரவு வெல்கம், சிற்பங்கள் ஸ்கல்ப்சர்ஸ், சில்லுகள் சிப்ஸ், ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ், ஒப்பனை மேக்கப், சிற்றுண்டி டிஃபன். ஸோ இதோட நம்மளுக்கு இயல் 5 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இயல் 6 பார்க்கலாம். தேங்க்யூ.